தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் வழக்குகள் தாக்கல் செய்வது, நகல் எடுப்பது, வாக்குமூலங்கள், எதிர் உரைகள், தரப்பு வாதங்கள் அனைத்தையும் ஆன்லைன் மூலமே தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்தது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். மேலும் அந்தந்த மாவட்டங்களில் இதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் எதுவும் செய்யப்படாத நிலையில் வழக்கறிஞர்கள் சேவை மையங்களில் பெரும்பாலான நேரங்களை செலவிட வேண்டியுள்ளது. இதனால் இந்த நடைமுறையை முழுவதும் செயல்படுத்தும் விதமாக அந்தந்த நீதிமன்றங்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்ட உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. ட்ரையல் கோர்ட்டை பொறுத்தவரையில் சாட்சிகள் விசாரிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி ஆவணங்களை ஒரிஜினல் ஆவணங்களை நிரூபிக்கணும், குறியீடு செய்யணும். அந்த ஆவணங்கள்லாம் குறியீடு செய்யணும். ஆன்லைன் மூலம் இருந்துச்சு சொன்னால் ஒரு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு ஆவணத்தில் இங்கு டிப்பர் இருக்கும். இங்கு டிப்பரை வச்சுக்கூட அந்த ஆவணத்தை டிஸ்பியூட் பண்ண முடியும். அப்போ அது போன்று அசல் ஆவணங்களை நேரடியாக பார்க்காம அது போன்ற கேள்விகளை நம்ம எழுப்ப முடியாது. அப்போ அதே மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட் 25 படி பார்த்தா போலீஸ் மிரட்டினா போலீஸ் கொடுத்து ஆவணங்கள் செல்லாது, ஏன்னா போலீஸ் மிரட்ட வாய்ப்பு இருக்கு என்பதால தான் எவிடன்ஸ் ஆக்ட் 25 படி பொலிட்டிஷியன் ஸ்டேட்மெண்ட் கூட செல்லாது சொல்லி இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ நேரடியாக சாட்சிகள் வரப்பட்டால்தான் அவங்களை விசாரிக்கப்படும் பொழுது உண்மைத்தன்மையை கொண்டு வர முடியும், நாங்கள் கேள்வி எழுப்ப முடியும். ஆனால் இந்த மாதிரி இவங்க ஆன்லைன் மூலம் கொண்டு வந்தாங்கன்னா சாட்சிகளை போலீஸை அவங்க ரகசியமாக கொண்டுட்டு மிரட்டி சாட்சியை சொல்ல வாய்ப்பு இருக்குது. மிரட்டப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் நீதிபதி முன்னாடியும் எங்கள் முன்னாடியும் அவங்க ப்ரெசன்ட் செய்யணும். அப்போ தான் நான் ட்ரையல் கோர்ட்டை பொறுத்தவரையில் எதிரிகளை குற்றவாளியிலிருந்து தப்பிக்க வைக்க முடியும், அவங்களை நீதி வழங்க முடியும். ஆக ட்ரையல் கோர்ட்டை பொறுத்தவரையில் பொறுப்பாப்பு எவிடன்ஸ் வரையும் சாட்சி விசாரிக்கிறதையும் ஆன்லைன் ப்ராசஸ் வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு வாய்ப்பு ஏற்படுன்னு சொன்னால் பொதுவாக ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் சிவிலுக்கு உண்டு, கிரிமினலுக்கு உண்டு. அப்போ இந்த ஆன்லைன் ப்ராசஸ் ஒரு ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் 100 சிறந்த வழக்கறிஞர்கள் ட்ரையலில் ஒரு சிறந்த வழக்கறிஞர்களை ஆய்வு அவங்களோட கருத்து கேட்டு ஆய்வு செய்யும் பொழுது அதோட டிஃபிகல்ட்டிஸை எல்லாத்தையும் கேட்ட மாதிரி இருக்கும், கேட்டு முடிவு செஞ்ச மாதிரி இருக்கும். எனவே ஆன்லைன் ப்ராசஸ் ட்ரையல் கோர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு மட்டும் இருந்தால் மட்டும் பண்ணாது. அது எப்படி சாட்சிகளை ஏற்றுவது, ஆவணங்களை குறியீடு செய்வது என்பதெல்லாம் இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்தால் தான் அதை முடிவு செஞ்ச பின்னாடி ஆன்லைன் ப்ராசஸை ட்ரையல் கோர்ட்டில் பண்ண முடியும். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வழக்கறிஞர் சங்க தலைவர் பாஸ்கரன் மற்றும் செயலாளர் மோகன்குமார் தலைமையில் துணைத் தலைவர்கள் வீரபெருமாள், சிவானந்தம், பொருளாளர் ராஜ்மோகன், நூலகர் சுரேஷ் வாண்டையார் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் கோபாலகிருஷ்ண லட்சுமண ராஜு, வழக்கறிஞர்கள் முத்துக்குமார், மோகன்தாஸ் உட்பட பல்வேறு வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.